அடையாளம் தெரியாத ஒரு முகமாக இந்த வீட்டில் முதல் சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல வந்த அதே கமலஹாசன் தான் இன்றைக்கும் வந்திருக்கேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் பெருமாற்றம் ஏற்படுத்திய ஒரு நபர். என் குடும்பத்திற்கு அடுத்தது இவரை சொன்னால் அது மிகையாகாது. 17.5 வயசில் நான் இங்கே வந்து இவரை சேர்ந்த 36 படங்கள். என்னுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி என் தகப்பனாருடன் நான் இருந்ததை விட அதிக நாட்கள் நான் இவருடன் இருந்திருக்கேன். இப்போ தான் அவருடைய மகன் திரு பிரசன்னா அவர்களுடன் பேசி கொண்டிருந்தேன். அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியும் வந்ததுக்கு பிறகு ஒரு மணி நேரமும் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் போக பாக்கி நேரம் பூரா அவர் ஸ்டூடியோவில் தான் இருந்தார். அதில் ஒரு முக்கியமான ஒரு 10 வருடங்களில் அத்தனை நாளும் நான் அவரோட தான் இருந்திருக்கேன். அங்கு கற்றது தான் இன்று எனக்கு வந்து செலவுக்கு பயன்படும் ஒரு கரன்சியாக எனக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இது போன்ற ஒரு தமிழ் சினிமாவுக்கு கொடை வழங்கிய ஒரு கொடைவள்ளல், தமிழ் சினிமாவுக்கு திறமைகளை கொடையாக வழங்கியவர் வேறு யாரும் இல்லை என்பது தாழ்மையான கருத்தெல்லாம் இல்லை. இதுதான் நிஜமான கருத்து. இதுக்கு இணையாக வேறு ஒரு டைரக்டர் கிடையாது. இந்த பாஸ் மார்க்குன்னு சொல்லுவாங்களே, அப்படி இவர் செய்த படங்களில் 30 படங்கள் வேண்டாம் ஒப்புக்கொள்ள முடியாது என்று ஒதுக்கினாலும் 70 மார்க் இருக்கு. அப்படி அந்த 70 படங்கள் மாதிரி திருப்பி எடுக்க முடியுமா என்று இளைஞர்கள் வியக்கும் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு என்னுடைய ஆசான்கிறதுக்காக சொல்லலை. தமிழ் உலகுக்கும் இவர் அதுதான், தமிழ் சினிமா உலகுக்கும் இவர் அதுதான். இவர் இல்லைங்கிற இழப்பை ஈடு செய்ய முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. செய்தாக வேண்டும், அது எங்கள் கடமை. அவருடைய துகள்கள் எங்களுள்ளெல்லாம் அணுவாக இருக்கிறது. வெவ்வேறு அவர் அறிமுகப்படுத்திய பல கலைஞர்களுள் அது இருக்கிறது. அவர் போயிட்டாரு, இனிமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு உருவத்தில் இருக்காது. என்னை போன்ற பல உருவங்களில் அவருடைய திறமை பளிச்சிட்டு கொண்டே இருக்கும். அதுதான் அவர் இட்ட அந்த விதையில் வந்த பயிர்கள் தான் நாங்கள் எல்லாம். அதற்கு நல்ல வேளை இன்னைக்கு வந்து காலதாமதமாக வந்து இங்கே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு. நிகழ்ந்த அன்று வந்திருந்தால் இவ்வளவு பேசியிருக்க முடியாது. என்ன சொல்ல வந்தேன், எதற்காக அழுகிறேன் என்பதை பார்த்து தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அழுது முடித்து விட்டதனால் ஓரளவுக்கு இப்படி பேச முடிகிறது. ஈடு செய்ய முடியாத இந்த இழப்பை ஈடு செய்ய நாங்கள் முயற்சிக்கப் போவதில்லை. அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டிய கடமையாக, ஒரு மகனின் கடமையாக எடுத்துக்கொண்டு நான் அதை செய்வேன். வணக்கம்.